ஹாய் எவ்ரிவன், சவுத் இந்தியன் ஃபுட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி தஞ்சாவூரில் இருக்க இடியாப்பா கடைக்கு வந்திருக்கோம். நாசர் இடியாப்பம் பாயா கடை உணவுன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இங்கே வந்து இடியாப்பம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க பேக்கேஜாக. இது டோட்டலாக எத்தனை பேக்கேஜ் வரும், என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, என்னென்ன ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இது தான் ஆக்சுவலாக வந்து. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இடியாப்பம் எடுத்து இப்போ வந்து உள்ளே வைக்க போகிறோம். ஸோ புளியறது எப்படி பண்ணுவீங்க நீங்கள்? புளியறது கட்டையில். ஒரு அட்டைக்கு எத்தனை இருக்கும்? ஒரு அட்டைக்கு 25 பீஸ். 25 இருக்கும். டோட்டலாக செட்டப் நீங்கள் ஒரு 4 இது வைப்பீங்களா? 100 பீஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வச்சிட்டு இருக்காரு நமக்காக. டோட்டலாக வந்து ஒரு 100 பீஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இந்த இடம் எக்ஸாக்ட் லொக்கேஷன் என்ன லொக்கேஷன்? தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் எலிசா நகர். ஓகே. இங்கே என்ன ஃபேமஸ் உங்கள் கடையில்? கடை இடியாப்பம் பாயா. வேறு என்ன ஃபேமஸ்? சிக்கன் கொத்து, மட்டன் கொத்து, சிக்கன் ரைஸ், சிக்கன் நூல்ஸ் எல்லாம் ஃபேமஸ். காடை, குடல், மூளை, தலைக்கறி, ஆட்டுக்கால் பாயா எல்லாம் ஃபேமஸ். ஆனால் மெயினாக வந்து இடியாப்பத்துக்காக தான் வந்துவாங்க, இடியாப்பம் பாயாவுக்கு தான் வருவாங்க. ஸோ இது க்ளோஸ் பண்ணி வச்சுருவீங்களா? எவ்வளோ நேரம் மேக்ஸிமம் வேகிறதுக்கு? காமன் நேரம். ஸோ காமன் நேரத்தில் வந்துடும் எல்லாமே வந்து. நாசர் இடியாப்பம் பாயா கடையோட ஓனர்கிட்ட தான் நின்றுட்டு இருக்கிறோம். இப்போ வந்து நம்மளுக்காக ஒரு ஸ்பெஷலான டிஷ் பண்ணி கொடுக்க போகிறான்னு சொல்லிட்டு இருந்தாரு. என்ன டிஷ்ஷுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாயாங்கிறது ஆட்டுக்காலோடு இருக்கும். அந்த பாயாங்கிறது வந்து குருமா வந்து உரப்பு இல்லாமல் இருக்கும். அது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம். இப்போ நார்மலாக எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஸ்பைஸியாக உரப்பாக சாப்பிடணும்னு ஆசைப்படுறவங்க பார்த்திங்கன்னா பெரியவங்களாம் வருவாங்க. கொஞ்சம் காரமாக சாப்பிடணும், எனக்கு கொஞ்சம் பாயாங்கிறது உரப்பாக வேணும் அப்படிங்கிறப்ப வந்து எடுத்துக்கிட்டிங்கனாக்கா பாயா ஃப்ரை கேட்பாங்க. இல்லை பாயா ஃப்ரை நாங்களே கேட்டு பண்ணி கொடுப்போம். அப்படிங்கிறப்ப வந்து இப்போ பாயா ஃப்ரை வந்து பண்ணுறாங்க. இப்போ இப்போ இந்த தோசைகளில் பாருங்கள் சார். ஸோ நம்ம பாயாலில் என்ன வெரைட்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்? பாயாவில் பெப்பர் கிரேவி பண்ணுறோம் ப்ளஸ்ஸு பாயா பெப்பர் ஃப்ரை பண்ணுறோம். பாயாவில் நார்மலாக கிரேவியோடு வந்துடும். உங்களுக்கு உரப்பு இல்லாமல் பாயா கிரேவி தனியாக வந்துடும். உடைக்கவே வேண்டாம், அப்படியே முழுத்த எல்லாம் பேப்பர். இப்போ என்னென்ன நான் போட்டிருக்கோம்? நம்ம பாயா பெப்பர் ஃப்ரைனா, சிக்கன் பெப்பர் ஃப்ரை, தலைக்கறி பெப்பர் ஃப்ரை, மூளை பெப்பர் ஃப்ரை, பாயா ஃப்ரை, காடை பெப்பர். ஓகே. ரெடி ஆகிடுது பாயா ஃப்ரைங்களா? அப்படியே ஒரு வாட்டி காட்டிடுவோம் ஒவ்வொன்றா. பாயா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது காடை ஃப்ரைங்களா? காடை ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. பாயா பெப்பர் ஃப்ரை. ஸோ பாயாலே டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறாங்க. கொஞ்சம் காரசாரமாக வேணும்னு நினைக்கிறீங்க, இதை ட்ரை பண்ணலாம். இதுனா மூளை ஃப்ரை, தலைக்கறி ஃப்ரை, chicken fry.
அப்போ இன்றைக்கே போயிடலாம்ல. லேட்டாகும், இன்னும் ஒரு 1 hour ஆகும். நான் வந்து 6 மணிக்கு வந்தேன். லைட்டிங் இருக்கு, லைட்டிங் இருக்கு. இல்லை இல்லை ஊருக்கு ஆமாம் கூப்பிடவா? இப்போ என்ன பண்ணுறேன்? ஓகே ஓகே எப்போ? நாசர் இடியாப்பம் பாயா கடைக்கு வந்தோம். இங்கே வந்து இடியாப்பம் பாயை தாண்டி வேற என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணோம். சரி இது மட்டும் சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் ஃபீல் பண்ணோம். பட் ஆனால் இங்கே நிறைய டிஷ்ஷஸ் கொடுத்துருக்காங்க, மெனுஸ் வந்து கொடுத்தாங்க. நாங்கள் வந்து கிச்சன்லேயே வந்து அது சமைச்சு காட்டுறதெல்லாம் காட்டினோம், ரெசிபிஸ் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணோம். செம்மையாக இருந்தது. அதை வந்து அப்படியே மெனுஸ் நாங்கள் இறக்கணும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்காக கொடுக்க போகிறாங்க. நான் வணக்கங்கண்ணா, உங்கள் பேர் என்ன? முகமது ஃபாரூக். முகமது ஃபாரூக். இப்போ நம்மளுக்கு என்னென்ன கொடுக்க போகிறீங்க டிஷ்? இடியாப்பம். இடியாப்பம். ஸோ இடியாப்பம் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்டைல் பார்த்தீங்கன்னா மூங்கிலில் வந்து பண்ணுறது. நீங்கள் இடியாப்பம் பார்த்தீங்கன்னாவே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு நல்லா இருந்தது. அடுத்ததுண்ணா இடியாப்பம் பாயா. இடியாப்பம் பாயா ததும்ப அப்படியே இருக்குது. இடியாப்பம் பாயா ஓகேண்ணா. அதே பார்த்தீங்கன்னா பாயா ஃப்ரை. பாயா ஃப்ரை. ஸோ இது வந்து இடியாப்பம் பாயா ஃப்ரை. ஸ்பைஸியாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்தமாரி ட்ரை பண்ணலாம். இவங்க இது கொடுக்குறது பார்த்திங்கன்னா காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இது வந்து குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ஸ்பைஸியாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்லாயிருக்கும். அடுத்தது தான் பார்த்தீங்கன்னா தலைக்கறி ஃப்ரை. தலைக்கறி ஃப்ரை. ஸோ இதுவுமே வந்து நம்ம சமைக்கக்குள்ளே பார்த்தோம். தலைக்கறி ஃப்ரை, பிரெயின் ஃப்ரை. பிரெயின் ஃப்ரை ஓகே. பார்த்தீங்கன்னா காடை ஃப்ரை. இதில் என்னென்னா காடை சுக்கா மாதிரியும் பண்ணலாம், நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். காடை ஃப்ரை, காடை சுக்கா மாதிரி ஃப்ரை. ஆமாம், பெப்பர் மொத்தம் போட்டு பண்ணி நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். ஸோ இது வந்து காடை ஃப்ரை கொடுத்துருக்காங்க. இது சிக்கன் ஃப்ரை. இதுலேயே வந்து சிக்கன் சுக்கா மாதிரியே பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். அடுத்தது ரொம்ப பேர் இப்போ கூட ஃப்ரை கூட விரும்புறது இல்லை, சுக்கா மாதிரி தான் விரும்புகிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிக்கன் 65, போன்லெஸ், லாலிபாப், காடை 65 ஐட்டம்ஸ் நம்மகிட்ட நிறையா இருக்குது. சிக்கன் கொத்து, மட்டன் கொத்து, இந்த மாதிரி புரோட்டாவில் பண்ணுறாங்க. அதே மாதிரி நாங்கள் இடியாப்பத்துலேயும் பண்ணுறோம், நல்லா இருக்கும். இது வந்து சிக்கன் கொத்து இடியாப்பம். இது வந்து சிக்கன் கொத்து இடியாப்பம். புரோட்டா தான் கேள்விப்பட்டிருப்போம். கொத்துலேயே வந்து இடியாப்பம் வந்து சிக்கனில் பண்ணி சிக்கன் கொத்து. அதே மாதிரி இடியாப்பத்தில் பார்த்தீங்கன்னா மட்டன் கொத்து. இது வந்து மட்டன் கொத்து இடியாப்பம். ஓகே. இது எனக்கு மட்டும் இல்லை, ஓப்பனாக சொல்கிறேன், எல்லாத்தையுமே சாப்பிட முடியாது. இன்னும் 4 பேர் ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கோம். ஸோ சாப்பிட்டு பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் கண்டிப்பாக. ஓகே. கிரேவி டைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா செட்டிநாடு சிக்கன், பெப்பர் சிக்கன் நல்லா அருமையாக இருக்கும். அதே மாதிரி காடையிலேயும் செட்டிநாடு பெப்பர் மாதிரி பண்ணிக்கலாம், கிரேவி மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட் ஒரு ட்ரிப் இது பண்ணாங்கன்னா மறுபடியும் கிரேவி வந்து அதுதான் கேட்போம். அந்த கோதுமை புரோட்டா இடியாப்பத்துக்கு தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அது உங்ககிட்ட வேறு என்னென்ன ஃபேமஸ் இருக்கும் கடைகள்? அது மாதிரி இந்த மட்டன் கொத்து இடியாப்பம், சிக்கன் கொத்து இடியாப்பம், பாயா, மற்றபடி எல்லா ஐட்டமும் நல்லா அருமையாக பண்ணி கொடுப்போம். அவங்களுக்கு எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி பண்ணி கொடுப்போம், பசங்களுக்கு தகுந்த மாதிரி. உங்களோட கடை வந்து எத்தனை வருஷமாக ரன் பண்ணி? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 28 வருஷமாக நம்ம கடை இருக்குங்க, பண்ணிட்டு இருக்கீங்க. நம்மளோட கடை லொக்கேஷன், எக்ஸாக்ட் லொக்கேஷன்னா எங்கே வரணும், எப்படி வரணும்? பஸ் ஸ்டாண்ட், நியூ பஸ் ஸ்டாண்ட்லன்னு பார்த்தீங்கன்னாக்கா குறைச்சலாக 1 கிலோமீட்டர் தான் வரும். பழைய பஸ் ஸ்டாண்ட்லன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் வந்துடும். ஆமாம், ஜென்சன்லேருந்து பார்த்தீங்கன்னால 3 கிலோமீட்டர் வந்துடும். ஸோ நியர்பையில் தான் இருக்கீங்க. ஸோ உங்களோட ஃப்ரான்ச்சைஸ் பற்றி சொல்லுங்கள். உங்களோட கடை இங்கே மட்டும் இருக்கா, வேறு எத்தனை இடத்துல? நம்ம பிரான்ச் வந்து 4 பிரான்ச் இருக்குது. தஞ்சாவூர்லேயே 3 இருக்குது. கீழவாசல் நம்பர் 1, 2வது பிரான்ச்சு புது பஸ் ஸ்டாண்டு எலிசா நகர், 3வது பிரான்ச் பார்த்தீங்கன்னாக்கா மெடிக்கல் காலேஜ் ரோட்டில் ஒன்று இருக்குது. 4வது பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க கோயம்புத்தூர்.
கடையோட டைமிங் பற்றி சொல்லுங்கண்ணா, எத்தனை மணி டு எத்தனை மணி? 11:30லேருந்து நைட்டு 12 மணி வரையும் இருக்கும். பட் பார்த்தீங்கன்னாக்கா காலைல வந்து 11:30லேருந்து 3 மணி வரையும் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு, மட்டன் கிரேவி, மட்டன் சாப்ஸு, மட்டன் சுக்கா, 65, லாலிபாப், காடை 65, ப்ரான் கிரேவி, ப்ரான் ஃப்ரை, ப்ரான் 65, அனைத்து சைடிஷும் இருக்கும். குடல் ஃப்ரை இந்த மாதிரி. மதியானத்துக்கு மேலே 4 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இடியாப்பம் பாயா மற்ற இந்த சைடிஷோட. எத்தனை மணிக்கு க்ளோசிங் டைம்? க்ளோசிங் டைம் 11:30. ஸோ க்ளோஸ் பண்ணி ஆன்லைன் ஆர்டர்ஸ் ஏதாவது டொமேட்டோ ஸ்விக்கி இருக்காங்க. இவங்களோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்க்கு. இவங்களோட காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன். ஆன்லைன் ஆர்டரும் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜொமேட்டோ, ஸ்விக்கி ரெண்டுலேயுமே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆன்லைன் ஆர்டரும் நீங்கள் எடுத்துக்கலாம். இவங்களோட ஸ்பெஷல் ஐட்டம் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு வெரைட்டி கொடுத்துட்ருக்காங்க, ஈவினிங் ஒரு வெரைட்டி கொடுத்துட்ருக்காங்க. அதில் ரொம்ப ஸ்பெஷல் ஐட்டம் வந்து இது மெனுஸ் ஆஃப் லிஸ்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இன்னமுமே பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய வெரைட்டிஸு. இப்போது டைம் இல்லாதனால என்னால் அதிகமாக காட்ட முடியல. ஸோ எப்போது எனக்கு நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறது நாங்கள் சாப்பிட்டு காமிக்கிறோம். ஸோ கைஸ், நம்ம ஆர்டர் பண்ண மெனு லிஸ்ட் எல்லாமே வந்துருச்சு. அதில் வந்து நம்மளுக்கு ப்ரிப்பேராக கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் பாயா, மூளை ஃப்ரை, காடை, சிக்கன் கொத்து இடியாப்பம், மட்டன் கொத்து இடியாப்பம். நம்ம புரோட்டாவில் தான் கேள்விப்பட்டிருப்போம். இவங்க வந்து இடியாப்பம்லேயே கொடுக்குறாங்க. புரோட்டா கொடுத்துருக்காங்க, இடியாப்பம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைக்கறி ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை, அதுக்கப்புறம் ஆட்டுக்கால் பாயா ஃப்ரை. ஸோ இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இடியாப்பத்தை நவுத்தி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம டேஸ்ட் பண்ண வந்து கொத்துலேயே வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கிறத வந்து புரோட்டாவில் தான் கொத்து போடுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ஸோ மட்டன் கொத்து இடியாப்பம் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ மட்டன் வந்து நம்ம சின்ன சின்ன பீசஸாக போட்டிருக்காங்க, பார்த்தாவே தெரியும். செம்மையாக இருக்குது. அடுத்தது வந்து ட்ரை பண்ணுறது சிக்கன். ஸோ இவங்ககிட்ட எக்ஸ்டெண்டாக வந்து ஃப்ளேவர்ஸ் வந்து நிறையா, அதாவது ரெசிபிஸ் வந்து நிறையா இறக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சிக்கனும் மட்டன் ரெண்டுமே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த கொத்தில் வந்து வெரைட்டிஸ் வந்து என்னென்னா கொடுத்துட்ருக்காங்கன்னா போன்லெஸ், அதாவது நம்ம கொத்து நம்ம எப்பயுமே சாப்பிட்றது டப்புன்னு சாப்பிட்ருவோம். குழந்தைங்களாட்டும் பெரியவங்களாகட்டும் நல்லா சாப்பிட்ணுக்குள்ள எலும்பு மாட்டினா கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதனால் போன்லெஸ் பீஸாக கொடுத்துட்ருக்காங்க. அடுத்து ட்ரை பண்ணிடலாம். ஆட்டுக்கால் பாயாலேயே ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க. பெப்பர் ஃப்ரை போட்டு பக்காவாக தூக்கலாக போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், செம்மையாக இருக்குது. ஸோ இந்த பீஸை போடுவோம். ஆரம்பிக்கலாமா? வேறு லெவல், அடிப்பொலி. பீஸ் தனியாக வந்துருச்சு. காரம் ஸ்பைஸியாக இருக்குது, நல்லாயிருக்கு. ஸோ நார்மலாக கொடுத்துருக்க ஆட்டுக்கால் பாயோட நம்ம எடுக்கக்குள்ளேயே வெளியே வருது பாருங்கள். ஸோ இந்த பாயா அப்படி எடுத்து வச்சுட்டு ஆட்டுக்கால் பாயாவும் ப்ளஸ் இடியாப்பம் ஜூஸி அப்படியே மேலே ஊற்றிடலாம். இதை பார்க்கக்குள்ளேயாவது சாப்பிடணும்னு சொல்லிட்டு தோணணும். அந்த வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே தோணணும் கண்டிப்பாக. ஸோ அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது. அதாவது வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களும் இந்த பார்த்து அந்த வீடியோ பார்த்து ஜெலஸ் ஆகிடணும். பிச்சு போட்டு அடி தூள். ஷமா ஆல்ரெடி ஃப்ரெண்டோட ட்ரை பண்ணியிருக்கேன். அப்போ வந்து ஜஸ்ட் ஒரு கஸ்டமராக தான் இருந்தேன். இப்படி சாப்பிட்டது இதுதான் ஃபஸ்ட் டைம். கேமராமேன் வர ஜெல்லஸ் ஆகிட்டு இது எப்படா என் கேமரா வச்சுட்டு சாப்பிடுவோம் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மூளை ஃப்ரை. ஸோ மூளை ஃப்ரை என்னோடய ஃபேவரெட்டு. செம்மையாக இருக்குது. பாயாக்கும் அடிஷன் ஊற்றும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம். அடுத்தது
காடை கொடுத்துருக்காங்க. காடை வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க, இல்லை நம்ம நார்மல் கிரேவியோட ஆட் பண்ணுங்க அப்படின்னாலும் அப்படி கொடுக்குறாங்க. சூப்பராக இருக்குது. லெக் பீஸ் வந்து முழுசாக கொடுக்குறாங்க. முழுசாக கொடுத்தா முழுசாக கடிக்கணும். வேறு லெவல். நீங்கள் ஃப்ரை பண்ணக்குள்ளேயே பார்த்துருப்பீங்க ரெசிபிஸை, எல்லாத்தையுமே ஒட்டுக்காக போட்டு ஃப்ரை பண்ணாங்க. சூப்பராக இருந்தது. காரம் மூக்குக்கு ஏறினது, இங்கே வந்து வாய்க்கு இருந்தது. தலைக்கறி கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுக்குற எல்லா டிஷ்ஷஸுமே வந்து இடியாப்பத்தோட மேட்ச் ஆகுது. ஸோ அதுக்கும் இதுக்கும் காம்பினேஷன் செம்மையாக இருக்குது. ஸோ எல்லா டிஷ்ஷஸுமே சாப்பிட்டுவோம், செம்மையாக இருந்தது. அதில் 2 டிஷ்ஷஸ் வந்து சூப்பராக இருந்தது. அதாவது கொத்தில் வந்து 2 வெரைட்டி கொடுத்துருந்தாங்க புதுசாக, அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சிக்கன் கொத்து, மட்டன் கொத்து, இடியாப்பம். ஸோ ரெண்டுமே சூப்பராக இருந்தது. இன்னும் வெரைட்டிஸ் நிறையா மெனு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. நம்மளால் இவ்வளோ சாப்பிட முடியும்னால இவ்வளோ கொடுத்துருக்கோம். இந்த கடைக்கு விசிட் பண்ணி பாருங்கள். இதோட மேப் லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தஞ்சாவூரோட ஸ்பெஷல் நிறைய வீடியோ நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா, எங்களோட டீமில் வந்து ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காரு. உட்காருங்க. ஸோ சித்தன்னு சொல்லிட்டு இப்போது ரீசெண்டாக தஞ்சாவூர் வீடியோ எல்லாமே வந்து இவர் தான் பண்ணிகிட்ருக்காரு. நிறைய வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. அதை தாண்டி வந்து வீடியோஸும் சூப்பராக கேப்சர் பண்ணுறாரு. ஸோ அவர்கிட்ட தான் பேச போகிறோம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, ரொம்ப நன்றி. உங்கள் பேர் சொல்லுங்கள் நம்ம வியூவர்ஸ்க்கு. ஹாய் கைஸ், என் பேர் சித்தன். ஸோ தஞ்சாவூரில் நமக்கு வந்து இப்போது வீடியோஸ் வந்து நிறைய எடுத்து கொடுத்துட்டு இருக்காருன்னா இவர் தான் பண்ணிகிட்ருக்காரு. நிறைய வந்து கடைகள்லாம் காமிக்கிறாரு. அதாவது நம்ம ஒவ்வொரு ஊரும் போயிட்டு அதோட ஸ்பெஷல் சொல்லணும்னா யாராவது ஒருத்தர் அங்கே இருக்கணும். அப்படி இல்லாமல் நம்மளால் முடியாது. ஸோ அந்த ஹெல்ப் கண்டென்ட்டு எல்லாமே வந்து இவர் தான் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. எந்த ஹோட்டல் தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஹோட்டல்ஸ் எங்களுக்கு வந்து நல்லா ஹோட்டல்ஸ் ரிவ்யூ கொடுத்துருக்காரு. அதை தாண்டி வீடியோ கேப்சரிங் இவர் தான் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ தஞ்சாவூரில் நிறைய பேர் கேட்குறாங்க யாரை வந்து எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இவர் தான் எடுக்கிறாரு, சித்தன் சொல்லிட்டு நேமு. உங்களோட வீடியோஸ் வந்து எந்தெந்த வீடியோஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நம்ம பார்த்த தஞ்சாவூரில் ஆரம்பித்த கவுசா வீடியோலேருந்து, கருப்பட்டி அசோகாலேருந்து இப்போது கடைசியாக பார்த்த கேக் ஷாப் வீடியோ வரைக்கும் எல்லாம் நான் பண்ண வீடியோ. ஸோ இதுக்கு மேலேயும் வந்து தஞ்சாவூரில் வந்து நிறையா வீடியோஸ் வரும், நிறையா வீடியோஸ் எடுப்பார்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எங்களோட சேனல் சவுத் இந்தியன் ஃபுட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் 3மே லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இந்த கடையோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். நியூ டிஷ்ஷஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.